எனக்கு ஒன்னும் அப்செக்ஷன் இல்ல. நான் பொண்ண பாத்திருக்கேன். உங்க சம்பந்தம் கிடைக்குதுன்னா நிச்சயமா பெருமைதான். ஓகே, நான் பேசி பாக்குறேன். யாருமா போன்? எல்லாம் உன் கல்யாண விஷயமா தான். அதான் அப்ளிகேஷன்ஸ் நேர்லயும் போன்லயும் வந்து குமிஞ்சுக்கிட்டு இருக்க. அதுலயும் பர்டிகுலரா இப்ப போன் பண்ணவரு உங்க அண்ணனோட ஃப்ரெண்டு, ஒன்னா படிச்சவரு, பெரிய ஆபீசர்ப்பா. அவரோட பொண்ண. என்னது கையில? இது என்னோட அப்ளிகேஷன். என்னது, காலேஜ் ஃபங்க்ஷனா? என்ன வேற தலைமை போட்டிருக்கு? பரிசளிப்பு விழாக்கு ஜட்ஜ் வேறயா? விழா சாயங்காலம் 6 மணிக்கு, 5 மணிக்கே ரெடி ஆயிடணும். திடீர்னு சொன்னா எப்படிப்பா? நீங்க திடீர்னு யாரையாவது எனக்கு முடிவு பண்ணாம இன்னைக்கு எனக்காக ஒரு திடீர் முடிவுக்கு வரணும். சரி, நான் ஃபங்க்ஷன் போறேன், நீ போய் சாப்பிடு. அதுல ஒரு கண்டிஷன். சாப்பிடுறது இல்லையா? அந்த ஃபங்க்ஷன்ல மீனவ பொண்ணா ஒரு பொண்ணு ஆடுவா. அவளுக்கு தான் நீங்க ஃபர்ஸ்ட் பிரைஸ் கொடுக்கணும். அந்த மீன் தான் டெலிபோன்ல நெளிஞ்சுதா? மறுபடியும் பாத்தீங்களா? பிளெயினா சொல்லண்டா. சொல்லிடுவேன். முதல்ல நீங்க பிரைஸ கொடுங்க, பொண்ண பாருங்க, அப்புறம் பேசிக்கலாம். அம்மா மகன் டிசைட் பண்ணிட்டான். இனிமா இவன் என்ன ஃபங்க்ஷனுக்கு தலைமை போட்டிருக்கானா, இல்ல மேட்டர் தூக்கி என் தலையில போட்டிருக்கானா? எவ்வளவு வயசானாலும் இந்த பொம்பளைங்களுக்கு ட்ரெஸ் பண்றது இருக்கே. மா வரேன்டா. ஓடு ஓடு, தம்பி தனியா நிக்குது. போ. என்ன பண்றது? போய் 3 சுத்து சுத்தி வந்து தேங்காய உட. தேங்காய ஒட்ட போய் ஓரமா நின்னு ஓர கண்ணால பாரு. ஓர கண்ணால பார்த்தா 1.5 கண்ணுன்னு நினைப்பாண்டி. சும்மா இருங்களேன். இங்க பாரு. எனக்கு வரலையே. என்ன வரல உனக்கு? இந்த வயசுல கொப்பனுக்கு வருது, உனக்கு வரமாட்டேங்குது. மா, மணி 5:35, சீக்கிரம் வாங்க. போற வழியில கட்டிக்கலாம். அடியே போடி, உன்னால முடிஞ்சத போய் பண்ணடி. சினிமால சிலுக்கு பார்த்ததுல பாத்துருக்கமே, அவ மாதிரி மயக்கடி. அம்மா சொல்றத ஃபாலோ பண்ணு போ. மை காட். என்ன ஐ? யார் சொல்லி கொடுத்தா? அதெல்லாம் அப்பாதான் சொல்லி கொடுத்தாங்க. என்ன தப்பு? மாமா மக விளையாடுறா, துள்ளி விளையாடுறா. இது என்ன மானகெட்ட விளையாட்டு? அப்பாவி பொண்ணு நீங்களே கெடுத்துருவீங்க போல இருக்க. இதெல்லாம் வேண்டான்னு நான் அப்பவே இவர்கிட்ட சொன்னேன். என்னடி சொன்ன? என்ன சொன்ன? என் தங்கச்சி மச்சனை கட்டிக்கிறதுக்கு என் மகளுக்கு உரிமை இல்லையா? அதுக்கு எப்படி நடந்துக்கணுங்கிற முறை இல்லையா? பாசத்துக்காக உங்களை மறுபடியும் சேர்த்துக்கிட்டா பழைய புத்தியை விட மாட்டீங்க போல இருக்க. நீங்க வாங்கம்மா, டைம் ஆச்சு. போதுமா? முறையா போயிருந்தா சாரதாவே ஒரு நல்ல இடமா பார்த்து நம்ம பொண்ணை கட்டி கொடுத்திருப்பா. இப்ப நல்லா மூக்க உடைச்சுக்கிட்டீங்க. சுமாரு. சந்தர்ப்பம் கிடைக்கட்டும், சைலண்டா இருந்து கொட்டத்தை அடக்கிறேன்.